நாம இப்போ காணிப்பாக்கம் பிள்ளையார் கோயிலுக்கு வந்திருக்கோம். வாசகர்களா, நான் உங்களுடைய நன்மைக்காக கணபதி எந்திர பூஜை நடத்திருக்கோங்க. சாமியை பார்த்தோம், நல்ல விதமாக பார்த்தோம். எங்களோட கோரிக்கையை சாமிக்கிட்ட சொல்லியிருக்கிறோம். ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. குமுதம் பக்தியோட வாசகர்களுக்கு வணக்கம். நாம இப்போ காணிப்பாக்கம் பிள்ளையார் கோயிலுக்கு வந்திருக்கோம். எங்க பார்த்தாலும் பிள்ளையார் கோயில் இருக்கு, தெருவுக்கு தெரு பிள்ளையார் கோயில் இருக்கு, முச்சந்திக்கு முச்சந்தி பிள்ளையார் கோயில் இருக்கு. ஆனா அத்தனையை விட்டுட்டு சென்னையிலேருந்து 200 கிலோமீட்டர் தாண்டி நம்ம எதுக்காக இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம்? எல்லாம் குமுதம் பக்தி வாசகர்கள். ஆனா உங்களுக்காக எங்க பார்த்தாலும் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க, கேரளாலேருந்து வந்திருக்காங்க, கர்நாடகாலேருந்து வந்திருக்காங்க, சில ஃபாரினர்ஸ் எல்லாம் கூட பார்க்க முடியுதுங்க. என்ன இந்த கோயிலில் அவ்வளோ விசேஷம்? நாம இங்க என்ன செய்ய வந்திருக்கோம்னு பார்க்கறதுக்கு முன்னால இந்த பிள்ளையாரோட விசேஷம் என்னன்றதை பார்த்துருவோமா? ஆந்திராவில் இருக்கிற இந்த பிள்ளையார் கோயிலை தேடி தேடி வருகிறார்கள் பக்தர்கள். கிலோமீட்டர் கணக்காக நீளும் வரிசையில் நிதானமாக நின்று அமைதியாக தரிசிக்கிறார்கள். நிம்மதியான மனதோடு திரும்புகிறார்கள். இத்தனைக்கும் இங்கே இருக்கும் பிள்ளையாருக்கு மற்ற கோயில்களில் இருப்பது போல அழகான வளைந்த துதிக்கையோ செல்ல தொப்பையோ முரம் போன்ற எழிலான காதுகளோ கிடையாது. அங்குச பாசம் கொழுக்கட்டை என்று ஏந்திடும் கரங்களும் இல்லை. மடித்த கால்கள், ஒடித்த தந்தம் இவையெல்லாம் கூட கிடையாது. மொழுக்கென்று பிடித்து வைத்த பிள்ளையாராக காட்சி தரும் இவரை அப்படி எதற்காக தேடி வந்து தரிசிக்கிறார்கள்? காரணம், இவர் செய்கின்ற அற்புதங்கள், அதிசயங்கள் தான். ஆந்திராவின் காணிப்பாக்கத்தில் வரசித்தி விநாயகர் என்ற திருப்பெயரோடு அருள் பாலிக்கும் அந்த பிள்ளையார் செய்த அதிசயங்களை சொல்லி மாளாது. காணி பாரக்கம் இங்கே சுவாமி சுயம்பா சின்ன ஏத்த கிணறுல பிறந்து வளர்றாரு. ஃபஸ்ட்டு சிரசு, அப்புறம் முகம், அப்புறம் நேத்திரம், அப்புறம் தும்பி, வைரவரில் தரிசனம். அந்த கிணறு இப்பவும் கூட ஜலம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். 365 நாள் கூட சுவாமியோட கணத்துலேருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு. அது ஊற்ற தண்ணி. இதுக்கு முனுப்பு விஹாரபுரின்னு பேர். எனக்கு பின்னால் ஒரு குளம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த குளம் என்ன தெரியுமாங்க? சத்தியப்பிரமாண குளம். என்னடா இது, இப்படி ஒரு பேரை கேள்விப்பட்டே இல்லைன்னு யோசிக்கலாங்க. சத்தியப்பிரமாணம் என்ன, உண்மை சொல்கிறது என்னங்க? உண்மையை சொல்லக்கூடிய குளம் இந்த குளம். அப்படி என்னங்க விசேஷம்னு கேட்குறீங்களா? இந்த குளத்தில் நீராடிட்டு அந்த காணிப்பாக்கம் கணபதி முன்னால் நின்று யார் எந்த சத்தியம் பண்ணாலும் அது உண்மை சத்தியமாக உண்மையாக மட்டும்தான் இருக்கணுமாங்க. அப்படி இருந்தால் அது நிச்சயமாக பலிக்குமா? இல்லைனா 90 நாட்களில் அதனுடைய எஃபெக்டை பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலோட தீர்த்தம் சத்தியப்பிரமாண தீர்த்தம்னு சொன்னேன் இல்லைங்களா? இதே மாதிரி இந்த கோயிலுக்கான நதியாக சொல்லப்படுறது பாகுதா நதி. அது என்னங்க பாகுதா நதி? அதுக்கு பின்னால் ஒரு பெரிய புராண கதை இருக்குங்க. அது ரொம்ப த்ரில்லான கதையும் கூட. பாகுதா நதி கரையில் ஒரு பெரிய மாமரம் இருந்துச்சாங்க. அந்த மாமரத்தில் காய்க்கக்கூடிய கனியை வந்துட்டு மன்னர்கள் மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு அந்த காலத்தில் ஒரு சட்டம் இருந்துச்சான். அதை மீறி ஒரு பக்தன் என்ன பண்ணிட்டானா, அந்த மரத்துலேருந்து விழுந்த பழத்தை எடுத்து அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மன்னருடைய ஆட்கள் பார்த்து அவனை பிடிச்சிட்டு போய் அரசர் முன்னால் நிறுத்திட்டாங்க. அரசர் உடனே கேட்டிருக்காரு, நீ அந்த மரத்துடைய பழத்தை சாப்பிட்டியா? ஆமா ராஜா, சாப்பிட்டேன். ஆனால் அது கீழே விழுந்த பழம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் அதை மன்னர் ஏற்றுக்காம, நீ மரத்துலேருந்து தான் பறித்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அவனோட கையை வெட்டிட்டாங்களாம். மன்னர் அவனோட கையை வெட்டினோடனே அலறி துடிச்சிருக்கான். பிள்ளையாரப்பா, நான் உன்னை தானே நம்பினேன், உண்மையை சொன்னேனே, நான் உனக்கு முன்னால் தானே சொன்னேன். ஆனால் யாருமே நம்பலையே, என் கையை வெட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அந்த நதியில் நீராடிட்டு, பிள்ளையாரே எனக்கு கையத்தான்னு வேண்டுனானா. பாகுனா தெலுங்குல தோள்பட்டையிலேருந்து வர வரைக்குமான கையுங்க. ஸோ கையத்தா அப்படின்னு கேட்டதுனால பாகுதான்னு கேட்டதுனால அந்த நதிக்கு பேர் பாகுதா நதின்னு ஆச்சு. அந்த நதியில் நீராடிட்டு பிள்ளையாரை கும்பிட்டதும் அவனுடைய கை திரும்பவும் முளைச்சிருந்து தான். அது மட்டும் இல்லாமல் மன்னரோட கனவுல பிள்ளையார் போய் சொல்லியிருக்காரு, அவன் உண்மையை தான் சொல்லியிருக்கான். எனக்கு முன்னால் யாராக இருந்தாலும் பொய் சத்தியமோ பொய்யோ சொல்ல முடியாது. அப்படி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு 90 நாளில் நிச்சயமாக எதிர்வினை நடக்கும் அப்படின்னு சொன்னாராங்க. அதிலிருந்து இந்த நதிக்கு, பாகுதா நதிக்கும் சத்தியப்பிரமாண நதின்னு பேர் வந்துச்சு. இப்போ அந்த நதியினுடைய உபநதி மாதிரி, பிரதிநிதி மாதிரி தான் இந்த தீர்த்தம் இங்கே இருக்கு.
இவ்வளோ பிரபலமாக இருக்கக்கூடிய காணிப்பாக்கம் கணபதி இந்த இடத்துக்கு வரதுக்கு காரணம் 3 சாதாரண மனிதர்கள் தான். அது உங்களால் நம்ப முடியுதா? யார் அந்த சாதாரண மனிதர்கள்? 3 பேரும் சகோதரர்கள். அந்த 3 பேர்கிட்டையும் உடற்குறை இருந்தது. ஒருத்தருக்கு செவித்திறன் கிடையாது, ஒருத்தருக்கு பார்வைத்திறன் கிடையாது, ஒருத்தருக்கு பேச்சுத்திறன் கிடையாது. இப்படிப்பட்ட 3 பேரும் தான் இந்த கோயில் உருவாகிறதுக்கே காரணமாக இருந்தவங்க. 3 பேரும் ஏழ்மையான விவசாயிகள். தங்களுடைய உடற்குறையும் பொருட்படுத்தாமல் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தங்களுடைய நிலத்தை பாடுபட்டு உழைச்சி அதில் பயிர் விளைவிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த காலத்தையும் பெரிய சோதனையாக பெரும் வறட்சி ஏற்பட்டு வயலெல்லாம் காஞ்சி போச்சு. அதனால் அவங்க ரொம்ப யோசித்து பார்த்து என்ன பண்ணலான்னு தெரிஞ்சு தங்களுடைய நிலத்தில் இருந்த ஒரு வறண்டு போன கிணற தூர்வாருனா கொஞ்சமாவது தண்ணி வருமா அப்படின்னு பார்க்கலான்றதுக்காக கஷ்டப்பட்டு அந்த கிணத்துக்குள்ளே இறங்குனாங்க. இறங்கினப்போ தாங்க அந்த அதிசயமே நடந்துச்சு. மலமல என்று கிணற்றுக்குள் இறங்கினான் பேச்சுத்திறனற்றவன். மண்வெட்டியால் கிணற்றின் ஊற்றுக்கண்களை தோண்டினான். அடைத்து கிடந்தவற்றை அப்புறப்படுத்தினான். அப்போதுதான் நடந்தது அந்த அதிசயம். நங் என்று ஏதோ ஒரு ஓசை கேட்டது. நீங்கள் நினைத்தது சரிதான். பிள்ளையாரின் முதல் அதிசயத்தில் சகோதரர்கள் 3 குறையும் நீங்கியிருந்தது. அது மட்டுமல்லாமல் அங்கே சுயம்பு மூர்த்தமாக தலையில் வெட்டுப்பட்டு இரத்தம் கசிவதையும் பொருட்படுத்தாமல் சிரித்தபடி அமர்ந்திருந்தார் பிள்ளையார். சிலிர்த்து போனார்கள் பக்தர்கள். அவரது சிரசிலிருந்து வடியும் இரத்தம் நிற்கவும் எரிச்சல் அடங்கவும் இளநீரை உடைத்து உடைத்து அபிஷேகம் செய்தார்கள். அதாவது அந்த கிணறை தோன்றதுக்காக உள்ளே இறங்கினான் இல்லையா, அவன் பேச்சு திறனற்றவன். அந்த பேச்சு திறனற்றவன் உள்ள கிணத்துல இறங்கி தோண்ட ஆரம்பித்தான். அந்த சமயத்தில் டங்குன்னு சத்தம் கேட்டுச்சு. கேட்ட உடனே பேச்சு திறனற்றவன் திடீர்னு வாய் திறந்து என்ன இது சத்தம் கேட்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். என்னங்க இது பேச்சு திறனற்றவன் பேசுகிறான்னு பார்த்தா மேலே இருந்த செவித்திறனற்றவன் என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டே எட்டி பார்க்குறான். அதாவது மேலே இருந்தவனுக்கு காது கேட்க ஆரம்பிச்சிருச்சு. என்னங்க இது ஆச்சரியம்னு இவங்க நினச்சிட்டே இருக்கும்போது பக்கத்தில் பார்வைத்திறனற்றவன் எட்டி பார்த்து என்ன இது கிணறு ஃபுல்லாக சிவந்த நேரத்தில் ஏதோ திரவம் நிரம்பி கிடக்குன்னு சொல்கிறான். ஆக அவனுக்கும் பார்வை தெரிய ஆரம்பிச்சுது. அந்த அதிசயத்தை கேள்விப்பட்டோன்னே ஊரே திரண்டு வந்ததுங்க. திரண்டு வந்து அந்த கிணத்துக்குள்ளே எட்டி பார்த்தா அப்பா அப்படியே சிலிர்த்து போயிட்டாங்க. உள்ள ஒரு சுயம்புவான பிள்ளையார். அந்த பிள்ளையாரை பார்த்தவொன்னே எல்லாருக்கும் அப்படியே புல்லரிச்சு போச்சுங்க. புல்லரிச்சு போனவொடனே எல்லாரும் அந்த பிள்ளையாரை கும்பிட ஆரம்பித்தாங்க. உடனே ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து காணி நிலத்தில் தோன்றின அந்த பிள்ளையாரை எடுத்து வச்சு கும்பிட ஆரம்பித்தாங்க. காணி நிலத்தில் தோன்றின பிள்ளையார்ன்றதுனால அவருக்கு காணிப்பாக்கம் பிள்ளையார்னு பேர் வந்துச்சுங்க. கிணற்றுக்குள் இருந்து தோன்றியவரை வெளியே எடுக்க முடியாததால் அங்கேயே வைத்து வணங்கத் தொடங்கினார்கள் பக்தர்கள். ஆனால் யாருக்கும் கஷ்டம் தராமல் மேலே வரை வளர்ந்து வந்து விட்டார் பிள்ளையார். அதனால் கிணறை மட்டும் தகடு போட்டு மூடியிருக்கிறார்கள். மேலே தெரியும் பிள்ளையாரைச் சுற்றி எப்போதும் நீர் ஊறிக்கொண்டே இருக்கிறது. அதைத்தான் இங்கே தீர்த்த பிரசாதமாக தருகிறார்கள். காணிப்பாக்கம்னு சொன்னாலே அதிசயம், அற்புதம், ஆச்சரியமாக தாங்க இருக்கும். இன்னொரு விஷயமும் இன்றைக்கி கருவறையில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அதிசயத்தை சொல்கிறாங்க. என்னென்னா வருஷம் அங்கே இருக்கிற பிள்ளையார் வளர்ந்துட்டே போகிறதாக சொல்கிறாங்க. அதுக்கு உதாரணமாக வருஷம் செய்யக்கூடிய கவசங்கள் ஒரு ஒன்றையும் ஆண்டுக்கு ஒரு முறை மாற்றிக்கிட்டே இருக்காங்களாங்க. போன வருஷம் செய்த கவசம் இந்த வருஷம் பொருந்தது இல்லையா, இந்த வருஷம் செய்த கவசம் அடுத்த வருஷம் பொருந்தது இல்லையா, ஒன்னொன்றும் அளவில் பெருசாகிட்டே போகிறதாக சொல்கிறாங்க. அந்த கவசங்களை எல்லாமும் கூட இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க. மற்ற எந்த கோயிலையும் இல்லாத அதிசயம். விபூதி தருவாங்க, குங்குமம் தருவாங்க, சந்தனம் தருவாங்க. எல்லா கோயிலையும் பிள்ளையார் கோயிலில் ஒன்று வாங்கியிருப்பீங்க. ஆனால் இந்த கோயிலில் தீர்த்தம் தாங்க பிரசாதம். மற்ற பிள்ளையார் கோயில்களில் விசேஷ நாட்களில் அல்லது சதுர்த்தி தினங்களில் கணபதி ஹோமம் நடத்துவார்கள். ஆனால் இங்கே தினம் அதிகாலையில் 4 மணிக்கு கணபதி ஹோமம் நடக்கிறது. அது மட்டுமல்லாமல் இங்கே மட்டும்தான் விநாயகருக்கு தினம் திருக்கல்யாண உற்சவமும் நடக்கிறது. காணிப்பாக்கம் பிள்ளையாரை பற்றின அதிசயங்களும் அற்புதங்களும் இன்னும் முடியலங்க, இன்னும் கூட இருக்குது. இந்த கோயிலை பற்றி இன்னொரு பெரிய விஷயமும் சொல்கிறாங்க, அற்புதமான விஷயம் ஒன்றும் சொல்கிறாங்க.
இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே சிவன் கோயில் ஒன்று இருக்குங்க. அந்த சிவன் கோயிலேருந்து ஒரு ராஜநாகம் தினம் தினம் இரவு நேரத்தில் வந்து இந்த காணிப்பாக்கம் பிள்ளையாரை வழிபட்டு போச்சான். என்னங்க அதிசயங்களை அடிக்கிட்டே போறேன்னு பார்க்குறீங்களா? காணிப்பாக்கம் பிள்ளையார் கோயிலில் இப்படிப்பட்ட ஒரு அதிசயமான அற்புதமான கோயிலில் தாங்க குமுதம் பக்தி ஸ்பெஷல் உங்களுடைய வாசகர்களான உங்களுடைய நன்மைக்காக கணபதி எந்திர பூஜை நடத்திருக்கோங்க. அதுக்காக தான் இங்கே வந்தோம். அது மட்டும் இல்லைங்க, கட்டங்கள் போட்டால் கஷ்டங்கள்லாம் தீரட்டும்னு சொன்னோம் இல்லையா, அந்த கட்டங்களுக்கான பிள்ளையார் சுழியும் இங்கே தாங்க போடப்பட்டிருக்கு. உங்கள் பேரால் நடத்தப்பட்ட அந்த அற்புதமான பூஜையை எப்படி நடத்தணும், என்ன நடத்தணுன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க பார்க்கலாம். குமுதம் பக்தியின் வாசகர்கள் மற்றும் நேயர்களுடைய நலனுக்காக அப்படின்ற பேரில் சங்கல்பம் பண்ணி பூஜை பண்ணிடுங்க. பன்னெண்டு கட்டங்கள் பறக்கட்டும் கஷ்டங்கள்னு போன விஷயம் ஒரு ஆர்டிக்கிள் படிச்சிருப்பீங்களே, அந்த பூஜையை தாங்க, விசேஷ பூஜையை தான் இங்கே நடத்துறதுக்காக வந்திருக்கோம். அந்த பூஜை என்னென்னா கணபதி எந்திர பூஜை. நீங்கள் போட போகிற அந்த 12 கட்டத்தில் நடுவில் ஒட்ட வேண்டிய கட்டம் கணபதி எந்திரம். அந்த கணபதி எந்திரத்துக்கான விசேஷ பூஜை தான் இந்த அதிசயமான அற்புதமான காணிப்பாக்கம் பிள்ளையார் கோயிலில் நடந்தது. அந்த பூஜை இங்கே எப்படி நடத்தப்பட்டது தெரியுங்களா? முதல்ல மூலவரான காணிப்பாக்கம் சுயம்பு விநாயகர் சன்னதியில் வச்சு பூஜிக்கப்பட்டது. அந்த கிணத்து தீர்த்தம் சொன்னீங்களே விசேஷமான, அந்த கிணத்து தீர்த்தங்கள் எல்லாம் அந்த எந்திரத்தின் மேலே தெளிக்கப்பட்டது. அதன் பிறகு அங்கே இருக்கிற உற்சவர், அதாவது சித்தி புத்தியோட இங்கே தினசரி கல்யாண உற்சவம் காணுவார் இங்கே இருக்கிற பிள்ளையார், அந்த உற்சவர் சன்னதியில் வச்சு விசேஷமாக பூஜை பண்ணப்பட்டது. அதன் பிறகு தான் உங்களுக்கு இந்த எந்திரம் தரப்பட இருக்கு. அதிசயங்கள் அநேகம் நடத்திய ஆனைமுகன் திருமண பிரார்த்தனை முதல் தீராத நோய் வரை எல்லோருடைய பிரச்சனையும் தீர்த்து வைத்து கொண்டு இருக்கிறார். இன்று வரை, இப்போது வரை இங்கே வந்து இவரை வணங்கிய பக்தர்கள் பெறுகின்ற பலன்களின் பட்டியல் மிக மிக நீண்டது. வம்புகள் வழக்குகள் இருக்குமிடம் தெரியாமல் போகின்றன. கடன்கள் தொல்லைகள் காணாமல் போகின்றன. இன்னும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனையும் தீர்த்து வைக்கிறார் வரசித்தி விநாயகர். இப்படிப்பட்ட அதிசயமான அற்புதமான காணிப்பாக்கம் பிள்ளையார் கோயிலில் தான் குமுதம் பக்தி ஸ்பெஷல் வாசகர்களான உங்களுக்காக விசேஷமாக பூஜைகள் நடத்தப்பட்டிருக்கு. விசேஷமாக பூஜிக்கப்பட்ட அந்த யந்திரமும் கஷ்டங்கள் போக்கக்கூடிய கட்டங்களும் உங்களுக்கும் வேணும் இல்லையா? காணிப்பாக்கம் கணபதி கோயிலில் விசேஷமாக பூஜிக்கப்பட்ட கட்டங்களும் கணபதி யந்திரமும் குமுதம் பக்தி ஸ்பெஷல் 15/1/2026 தேதியிட்ட இதழுடன் இணைப்பாக கிடைக்கும். இப்போதே கடைகளுக்கு வந்தாச்சு, அப்புறம் என்ன, உடனே போய் வாங்கிடுங்க. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel,